ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் காப்பிரைட் இல்லாத ஃப்ரீ அனிமேஷன் கார்ட்டூன் வீடியோஸை எப்படி நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி யூடியூப் சார்ந்த சில டிப்ஸு அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ஒய்டி டிப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள். வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மூலிமா எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கூகுள் அல்லது கூகுள் குரோமை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ஃப்ரீ அனிமேஷன் வீடியோ டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ உள்ளே போனதுமே உங்களுக்கு நிறையா வெப்சைட்ஸ் வரும். எல்லா வெப்சைட்டுமே யூஸ் பண்ணலாம், நல்ல வெப்சைட் தான். பிக்சல்ஸு, வீடியோஸ் இன்டோன்னு, அதுக்கப்புறம் ஃப்ரீ பிக், அப்புறம் பிக்ஸாபே, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. பிக்கிட்டு, ஸோ எல்லாமே நல்ல வெப்சைட் தான். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அந்த ரெண்டாவதாக இருக்கிற விடிசி அப்படிங்கிற வெப்சைட்டே உள்ளே கிளிக் பண்ணி போகிறேன். ஸோ உள்ளே கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஸோ லோடாகி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரீ அனிமேஷன் வீடியோஸ் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட அனிமேஷன் கார்ட்டூன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகி முடித்தோடனே இதை இப்படி தான் வரும். ஸோ எப்படி இந்த வீடியோ இருக்குன்ட்டு நீங்கள் சும்மா ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு 15 செகண்டுக்கு இருக்குது. இது வந்து ஒரு அனிமேஷன் வீடியோ. அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இன்ஃபோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன் அப்படின்னு இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அது கீழே பார்த்தீங்கனாலே ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்ட்டு ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும், உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும்.